எத பத்தி பார்க்க போறோம்னா, மிக முக்கியமான ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அர்ஜுனாபுரத்துல இந்த கோயில் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் மக்கள் அதிகமான வழிபாடுகள் அங்க இந்த கோயில்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த கோயில பத்தி உண்மையான ஒரு ஸ்டோரி இருக்குன்னா, நம்ப முடியுமாங்க? ஆமாங்க. உண்மையான ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு 15ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அந்த கிராமத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்த மட்டுமே நம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த விவசாயம் மட்டும் இல்லாம, அவ்வளோ செழிப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு மா ஊருங்கலாம். அப்படிப்பட்ட ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மன்னர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா ராமலிங்கம். ராமலிங்கம் தான் அவங்களோட மனைவி பேர் பார்த்தீங்கன்னா, இந்திராணி. இவங்க 2 பேருக்கு நெடுங்காலமா பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு 2 குழந்தை பொறக்குது. இத பத்தியும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினா ஒவ்வொரு பெண்களும் சரி, ஒவ்வொரு பெண்களும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கணவன் வீட்டுக்கு போனாலும், அவங்க கணவன் பேச்ச கண்டிப்பா கேட்கணும். கேட்டா இந்த ஸ்டோரிய நீங்க முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. அந்த எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அது கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது. உண்மையா நடந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அவங்க கணவன் பேச்ச கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா இந்த மாரி ஒரு நிலைமை வந்திருக்காது அவங்களுக்கு. அப்படிங்கிற மாரியும் ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரிய நான் ரீட் பண்ணும்போது எனக்கே மனம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஒரு மனச கலங்கடிக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நல்லதங்காள். நல்லதங்காள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அ அவங்க பொறந்தாங்க. பொறந்து அடுத்து நான் ஒரு மன்னர கல்யாணம் பண்ணாங்க. அந்த மன்னர கல்யாணம் பண்ணியும், அவங்க எவ்வளவு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கால கடைசியில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இதுல நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா குடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நீங்க முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுலருந்து நீங்க நெறைய கத்துக்கலாம். நான் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாது. அ நான் அறிவுரை சொல்றதுக்கு. ஆனா இருந்தாலும் இந்த ஸ்டோரிலருந்து நான் கத்துக்கிட்டது மிக முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. அத பத்தி தான் மெயினா இதுல சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல போலாம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நல்லதங்காள். நல்லதங்காள்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, 15ஆம் நூற்றாண்டுங்க. இந்த 15ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னாக்கா, விருதுநகர் மாவட்டத்துல அங்க அர்ஜுனாபுரம்ங்கிற ஒரு கிராமம் இருக்கும். இந்த அர்ஜுனாபுரம் கிராமங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, மிக அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்திருக்கும். அந்த மன்னர் அவ்வளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்றதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ராமலிங்கம்ங்கிற மன்னரும், அந்த இந்திராணிங்கிறவங்க அவங்களும் ராணியும் பார்த்தீங்கன்னாக்கா, நெடுங்காலமா குழந்தை வரம் இல்லாமயே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. 1 ஒரு பையன், ஒரு பொண்ணு பிறக்குறாங்க. அந்த பையனோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லதம்பி. பொண்ணோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லதங்காள். இந்த மெயினா நம்ம இதுல பார்க்க போறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா, நல்லதங்காள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வர்ற வரையும் அந்த அளவுக்கு செல்ல செழிப்பா அவங்க ராமலிங்க மன்னர் அவங்கள வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, காலம் கடந்து அவங்களுக்கு பொறந்த 2 குழந்தைகளையும், அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்திருக்காங்க. செல்ல செழிப்பா வளர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலங்கள்லயே ராமலிங்கம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதுமை அடைஞ்சிருது. முதுமை அடைஞ்சோனே, சரி ஓகே நம்ம அடுத்த ஒரு மன்னர நம்ம உட்கார வைக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, ஓகே நம்ம பையன நம்ம நல்ல தம்பிய அவங்களுக்கு ஒரு வரன் தேடுவோம். அப்படின்னு நினைச்சு ஒரு வரன் தேடுறதுக்காண்டி அவங்க முயற்சி பண்றாங்க. மெயினா குந்தல தேச மன்னர். அப்படிப்பட்ட மன்னர் மகள பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு வரம் முடிச்சு வைக்கிறாங்க. வரம் முடிச்சு வச்சு 10 நாள்லயே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அதாவது நல்ல தம்பி அம்மா இருக்காங்கல்ல. அந்த இந்திராணிங்கிறவங்க இறந்துடுறாங்க. 10 நாள்லயே உடல்நலம் முடியாம அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனைவி இறந்த துக்கம் தாங்காம பார்த்தீங்கன்னா, ராமலிங்கம்ங்கிற மன்னர் ரொம்ப நாளா படுக்கையிலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தன் மகளான அ மகனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நல்லதங்காளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியலையே! அப்படிங்கிற ஒரு மன வேதனையிலேயே அவங்களும் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாங்க. அப்படி நல்லதங்காலும் சரி, இவங்க அப்பா, அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்தாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லதங்காலும் சரி, நல்ல தம்பி இவங்க 2 பேரும் அவ்ளோ நல்ல தம்பி அவ்ளோ பாசம் குடுத்து தன் தங்கைய வளர்க்குறாங்க. வளர்த்தாலும்
இவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உங்க அப்பாவோட கனவு என்னன்னாக்கா, அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும். யார? நல்ல தங்காள. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, நல்ல தங்காளுக்கு வந்து வரன் தேடுறாங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வசதியான ஒரு மன்னர தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு உள்ளவங்க நல்லா பார்த்துக்கிறவங்கள தான் பார்க்கணும்ன்ட்டு பார்த்து பார்த்து வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? நல்ல தம்பி. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மானாமதுரைங்கிறதுல வந்து காசிநாதன் அப்படிங்கிறவங்க ஒரு மன்னர் அங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவரும் மிகப்பெரிய ஒரு மன்னர். அந்த ஊர்ல வந்து மக்களுக்கு சேவை செய்யறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தர். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் வந்து சரி ஓகே போய் பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கான முடிவுகள் தான் எல்லாம் எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தங்கைய வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எடைக்கு எடை வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் குடுக்குறதா இருக்கட்டும், வைடூரியம் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீர்வரிசை வந்து நலத்தம்பி வந்து பண்ணியிருக்காங்க நலதங்களுக்கு. ஸோ பண்ணி அவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு அனுப்பும்போது சொன்னேன் பார்த்தீங்களா? வைடூரியம், தங்கம் இது எல்லாமே எடைக்கு எடை குடுத்தவங்க. ஸோ அவங்க கூடவே வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு 9 பணிப்பெண்களுக்கு மேல வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களாம். ஸோ அந்த மாரியும் சொல்லப் போறாங்க. மானாமதுரைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருடங்கள் வந்து நல்லபடியா தான் போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நல்ல அவங்க மக்களும் சரி, ஏன்னா மானாமதுரையில உள்ள மக்களும் சரி, இவங்களும் அவங்க அ ம கணவனும் சரி, நல்லபடியா வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வருடங்கள் ஒவ்வொரு வருடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளா பிறக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா 8 வருடங்கள் முடியும்போது 7 குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தங்காள் வந்து பெற்றெடுக்குறாங்க. ஸோ அவங்க குழந்தைகளுக்கும் வந்து கொஞ்சம் கூட அ ஒரு இது விடாம பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல தங்காள் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலங்கட்டிலேயே வந்து அந்த மானாமதுரையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வறட்சி ஏற்படுது. இதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கலாம். ஸோ அவங்க வறட்சி ஏற்பட்டோனே மக்கள்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மக்கள்லாம் வந்து ஒரு சைடு வந்து பட்னியா வந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாடுகள், அ விலங்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்னியால இறந்துகிட்டு இருக்கு. 12 வருடங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. அதாவது மதுரை. இப்ப இந்த மானாமதுரையோட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாரியே நல்லதங்காள் அவங்களோட கணவன் காசிநாதன். ஸோ அவங்களுக்கும் வந்து இத பார்க்கவுனே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா சாப்பாடு, அவங்க கஜானா ஃபுல்லா காலியாகுற வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே வந்து கஜானாவிலேயே இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து யாரு? இந்த மன்னரும் காசிநாதனும் சரி, நல்லதங்காள் இவங்க 7 குழந்தைகளும் சரி, எல்லாருமே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு கஜானா எல்லாம் காலியாயிருச்சு. இவங்க விவசாயம் பண்ண முடியல. எந்த இதுவும் பண்ண முடியல. கால்நடைகள் எல்லாம் வந்து இறந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாருனாக்கா, பக்கத்து நாட்டுக்கு நீங்க போங்க. நான் பக்கத்து நாட்டுல மன்னர்கிட்ட பேசிட்டேன். ஸோ பக்கத்து நாடு வந்து நல்லா இருக்கு. ஸோ அங்கே போயிருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள என்ன பண்றாங்கன்னாக்கா, அங்கிருந்து அவங்களோட மக்கள வந்து பிரியாம அவங்கள வந்து எல்லாரையும் பக்கத்து நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்து இங்க வந்து நல்ல மழைகள் பொழிஞ்சு வரதுக்கப்புறம், நீங்க எல்லாரும் இங்க வரலாம். நம்ம நாட்டுக்கு வந்துரலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. ஆனா நீங்க நினைக்கலாம், ஏன் வந்து மன்னரும் போ வேண்டியது தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர் மன்னர் என்ன சொல்றாருனாக்கா, என்னோட மண்ணு நான் வந்து இந்த இடத்த ஏன்னா என் மக்கள வந்து நான் வந்து சாகடிக்கிறத நான் விரும்பல. அதனால வந்து அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அதனால வந்து என்னோட மக்கள் வந்து இங்க தான் என்னோட உயிர் போனாலும் இங்க தான் போணும் அப்படிங்கிற மாரி அவர் ஒரு சிவபக்தர்ன்னு சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்ல சாப்பாடு இல்ல. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தண்ணிய குடிச்சே வந்து அவங்க குழந்தைங்களும் சரி, நல்லதங்காலும் சரி, அவங்க காசி விஸ்வநாதனும் சரி, எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான், அப்பதான் அவங்களுக்கு யாருக்கு நல்லதங்களுக்கு வந்து ஒரு யோசனை வருது. என்ன யோசனைனாக்க, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்ம அண்ணன் வந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மன்னரா இருக்காங்க. அவங்க நல்ல செழிப்பா இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் உதவி கேட்டா என்ன? அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அத வந்து தன் கணவன்கிட்ட காசி விஸ்வநாதன் கிட்ட போய் கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, தயங்குறாங்க. என்ன எப்படி கேட்கறது? அவங்கள்ட்ட ஓகே சொல்லுவாங்களா? ஓகே சொல்ல மாட்டாங்களா? ஆ காசி விஸ்வநாதன் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கிற மாரி இல்ல. ஏன்னா, அப்ப என்ன சொல்றாருனாக்கா, நம்ம வந்து இப்ப கஷ்டப்படுறோம். அதனால நம்ம போயிட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டோம்னா, அவங்க பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? எப்படின்னு தெரியாது. நீ வந்து போகாத. அந்த யாரு? காசி விஸ்வநாதன் வந்து சொல்றாங்க. நீ போகாத. நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் இங்கேயே வந்து போராடுவோம். நம்ம வந்து வேலைக்கு போயாவது நம்ம குழந்தைகள காப்பாத்துவோம் அப்படின்னு வந்து எவ்வளவோ வந்து கேட்கிறாரு. ஆனா அவங்களோட பாசம்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்களா? அண்ணன், அண்ணி அவங்களோட பாசம் வந்து அவங்கள மறைச்சிருச்சு. ஏன்னா, அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாசத்துல வந்து யாரு? நல்லதங்கள வந்து அவங்க இப்போ வந்து போயிட்டு நான் போய் கண்டிப்பா நான் அண்ணன்ட்ட கேட்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனோட அவங்களோட பேச்ச கேட்காம அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. யாரு? குழந்தைகளுக்காண்டி அவங்க வந்து கிளம்பி வர்றாங்க. போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்ற மாட்டோமா? நம்ம ஏதாவது வாங்கி கொண்டாந்து நம்ம
குடும்பம் கொஞ்சம் சாப்பிட்றாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. ஸோ பல காலங்கள் ஆயிருச்சு. அவங்களுக்கு 8 வருடங்கள் ஆயிருச்சுன்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து வர்றதுக்கு காட்டு வழியா தான் வர்றாங்க. அவங்களுக்கு வழி தெரியல. ஸோ வழி தெரியாம காட்டு வழியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கு தன் குழந்தைகள கூட்டிக்கிட்டும் அவ்ளோ பெரிய ஒரு காட்டுல வந்து விலங்குகள் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களால பிள்ளைங்கலாம் வந்து "அம்மா பசிக்குதும்மா" அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்து ஓய்வு எடுக்குறாங்க. ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு வேடன் வர்றாங்க. ஸோ வேடன் வந்து பார்த்தோனே, அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதங்கால் வந்து மெலிஞ்சு போயி, குழந்தைங்கலாம் ரொம்ப மெலிஞ்சு போயி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இத பார்த்தோனே வந்து அந்த வேடன் சொல்றாங்க, "தாயே நீ என்ன தாயே இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அவங்க நல்லதங்கால் பார்க்குறாங்க. நல்லதங்காலுக்கும் அடையாளம் தெரியல. அப்பதான் தெரியுது அவங்க அண்ணன். ஸோ அவங்க அண்ணன் ஏன் வந்து அந்த காட்டுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே மிகப்பெரிய ஒரு புலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க உள்ள நாட்டு மக்கள வந்து ரொம்ப விவசாய இதுல வந்து அங்கே உள்ள நாட்டு மக்கள வந்து கடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி பண்ணிட்டு இருந்தோனே, ஸோ நாட்டு மக்கள்லாம் வந்து மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. ஸோ நல்ல தம்பிகிட்ட. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நாங்க போயிட்டு அந்த புலிய வந்து புடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு 4, 5 பேர் வந்து காட்டுக்குள்ள வந்து அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து சரி, அ அ இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து நல்லா தங்கள் தயங்கி தயங்கி சொல்றாங்க. இந்த மாரி ஆயிடுச்சுப்பா அண்ணா அப்படின்னு. ஏம்மா நான் இருக்கும்போது நீ ஏம்மா வந்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லி, நீ வந்து அரண்மனைக்கு போ பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடு. நான் அப்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே மானெல்லாம் புடிச்சிட்டு வரேன்ப்பா. நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு இருங்க. நான் வந்து 2 நாளையில வந்துர்றேன். ஏன்னா, இந்த புலிய புடிச்சுட்டு நான் வந்துர்றேன். ஏன்னா, மக்கள வந்து ரொம்ப வந்து துன்புறுத்திட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து அங்க இருந்து வந்து கிளம்புறாங்க. அப்ப அ அ நடத்தங்கால் வந்து அவங்களுக்கு கிளம்ப மனசு இல்ல. ஏன்னா, அங்க இருக்கிறது அண்ணி இருக்காங்க. அ எப்படியா இருந்தாலும் தன் அண்ணன் இருக்கிற இடத்துல வந்து வேற யார் இருந்தாலும், அண்ணி மாரி யாரும் அண்ணன் மாரி யாருமே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, "நீயும் வா அண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா இத புடிச்சுட்டு வந்துர்றேன். நீங்க வந்து போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் அவங்களோட ஒரு காவலாளியும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போரு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இதுல இருந்து மெயின் ட்விஸ்ட் என்னன்னாக்க, இந்த அவங்க வந்து வேட்டைக்கு வந்தாங்க. அவங்களோட இந்த நல்ல தம்பிக்குன்னு ஒரு மச்சான் இருக்காங்க. ஸோ யாரு? அவங்க ராணி. ஸோ அந்த முன்னாடி கல்யாணம் பண்ணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்களோட தம்பி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, உடனே இமிடியேட்டா இவங்க போறதுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க அக்கா கிட்ட போயி, அங்க போய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து, "ஐயோ! நம்ம சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருவாளோ!" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அங்கேருந்து அவங்களோட எல்லா சொத்து இது அந்த சொன்ன உடனே இவங்க எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை அலங்காரி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு மூலையில போய் உட்கார்ந்திருக்கா. ஸோ படுத்திருக்கா. படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போய் படுத்திருக்காங்க மூலிகை அலங்காரி. ஸோ இந்த நல்லதங்கால் பார்த்தீங்கன்னா, 7 குழந்தைகளையும் கூட்டிட்டு அங்கே போறாங்க. ஸோ போனோனே, அண்ணின்னு கதவெல்லாம் சாத்திட்டாங்க. இவங்க போயிட்டு என்னன்னு யோசிச்சுட்டு போது கதவ தட்டி பார்க்குறாங்க. ஆனா மூலிகை அலங்காரி வந்து வெளியில வரவே இல்ல. ஸோ இத பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறதுன்னு தெரியாம, ஏன்னா நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன். அவங்க வந்து அந்த குடும்பமே வந்து சிவன் பக்தன் குடும்பம். ஸோ ஏன்னா, அவங்க கணவரும் சரி, இவங்க எல்லாருமே வந்து சிவன வந்து ரொம்ப வள வள அ வணங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்களும் என்ன மூலிகை அலங்காரி என்ன பண்றாங்கன்னாக்க, "அப்பா சிவனே என் குழந்தைகள காப்பாத்தணும். என் குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் வந்து வேண்டுறாங்க. வேண்டுனோனே அந்த கதவு வந்து தானா வந்து தொறக்குது. தொறந்த உடனே வந்து உள்ளறைக்கு மூலிகை அலங்காரி 7 குழந்தைகள் வந்து முன்னாடி உள்ளேக்கு போறாங்க. போன உடனே தான் பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகை அலங்காரி வந்து உள்ளேக்கு வந்து கீழ வந்து படுத்திருக்காங்க. அந்த ஊஞ்சல்ல படுத்திருக்காங்க. படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளேக்கு எந்த விதமான சாப்பாடுகள் எதுவுமே இல்ல. அப்படிங்கும்போது இவங்க வந்து போய் கேட்கறாங்க, "அண்ணி எங்க வீட்ல இந்த மாரி ஆயிருச்சு. செய்வீங்கன்னா குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப பசியா இருக்காங்க. ஏதாவது அரிசி இருந்தா குடுங்க. நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது வச்சுர்றேன். சாப்பாடு வச்சு குடுத்துர்றேன்." ஸோ அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை அலங்காரி வந்து அவங்களுக்கு மனசு இறங்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "இல்ல எங்க வீட்ல எதுவுமே இல்லங்க. எங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு வந்து அவங்க மூலிகை அலங்காரி சொன்னோனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க தம்பி வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ அதனால எல்லாத்தையும் மறைச்சு வச்சுர்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. கெஞ்சி கேட்டாலும் இல்லங்கிறாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு அ கேழ்வரகு கொஞ்சோண்டு எடுத்து குடுத்து, ஒரு ஓட்ட பானைய குடுத்து அவங்க வந்து அந்த இதுல ஒரு உடசலான பானை எடுத்து குடுத்து அவங்கள வந்து சமைக்க சொல்றாங்க. ஸோ அதையும் வாங்கி கொண்டு வந்து அவங்க வந்து வச்சு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒழுகிட்டு இருக்கு. அதனால அடுப்பு வந்து பத்த வைக்க முடியல. அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்ப அவங்க நெனைக்கிறாங்க, "தாயே அன்னபூரணி எனக்கு எப்படியாவது இந்த அடுப்ப வந்து பத்த வச்சு என் குழந்தைங்களோட பசி தீர்க்கணும்." அப்படின்னு நெனைச்சுட்டு அவங்க வந்து வேண்டுறாங்க அன்னபூரணிய. ஸோ வேண்டுனோன பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பு வந்து பத்த வைக்குது. ஸோ அப்போ அந்த கூழு வந்து அவங்க வந்து பொங்கி வருது. பொங்கி வந்தோனே, அவங்க அவ்வளோ சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த குழந்தைங்களும் சரி, நல்லதங்காலும் சரி, நம்ம குழந்தைகள் வந்து பசியாற போகுது. ஓகே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்துல இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க, அப்ப அத பார்த்தோனே அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கு? ஆ
மூலிகை அலங்காரிக்கு. மூலிகை அலங்காரி என்ன பண்றாங்கன்னாக்க, வந்தவன வந்து அத எட்டி உதைச்சிடுறாங்க. "ஏய் ஏன் இதுலேருந்து சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைச்சோனே, அந்த கெட்ட எண்ணத்துல வந்து அவங்க செஞ்சது பார்த்தீங்கன்னா, அந்த சோறுலாம் கீழ விழுந்து கிடக்கு. அத பார்த்தோனே அந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னால வந்து இத சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனசு வந்து ரொம்ப பாரமான ஒரு இடம். எப்படின்னா, அந்த கூழெல்லாம் வந்து அந்த தரையில வந்து ஃபுல்லா வந்து பரவி கிடக்கு. உடைஞ்சு பரவி கிடக்கு. அத எடுத்து அந்த குழந்தைங்கலாம் சாப்பிடுறாங்க. அத பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா, நல்லதங்காளுக்கு மனசே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, மூலிகை அலங்காரி வந்து படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த லெக்ல வந்து பழங்கள் வந்து கொஞ்சம் இருக்கு. மாம்பழம் இருக்கு, தேங்காய் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஓடி போய் அந்த ஆளுக்கு ஒருத்தவங்க தேங்காய் எடுக்குறாங்க, ஒருத்தவங்க மாங்காய் எடுக்குறாங்க. இத எடுத்து சாப்பிட போம்போது, மூலிகை அலங்காரி வந்து அத புடுங்கிடுறாங்க. "ஏய் என்ன குடைச்சது? நீ எப்படி எடுத்து எடுத்து சாப்பிடலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு அழுகுன தேங்காயையும், அழுகுன மாங்காயும் எடுத்து கையில குடுத்திருந்திருக்காங்க. இத கேட்டவுனே அவங்களுக்கு வந்து என்ன அத பார்த்து அவங்க நல்லதங்காளனால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்து வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம், நம்ம இத வந்து அ போயிட்டு அவங்க என்னென்ன பண்ண போறாங்க? என்ன நடந்துச்சு? இத பத்தியெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அடுத்த ஒரு 2ண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். இந்த 1 பார்ட், 2ண்ட் பார்ட். இந்த 2 பார்ட்லோட இந்த இது முடிய போகுது. அதனால அடுத்த பார்ட்ல வந்து நம்மளுக்கு இது என்னென்ன மூலிகை அலங்காரி பண்ணுனதுக்கு, மூலிகை அலங்காரி வந்து என்னென்ன வந்து அனுபவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம, நல்லதம்பி வந்து அவர் என்ன பண்ணாரு? அது மட்டும் இல்லாம, ராமலிங்கம் வந்து மன்னர் வந்து அவரு என்ன பண்ணாரு? ஆ நல்லதங்காள் வந்து அவங்க அந்த குழந்தைகள கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு குடுத்தாங்களா? என்ன பண்ணுனாங்க? இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த 2ண்ட் சாப்டர்ல பார்ப்போம். அதுவரைக்கும் நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.